அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி தினமணி செய்தித்தாள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உரையை படிக்காமல் வெளியேறினார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருடத்தினுடைய முதல் கூட்டத்தொடரிலையும், ஒவ்வொரு ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடரிலையும் ஆளுநர் அவர்கள் ஆர்டிகல் 176 படி பார்த்தோம்னா நம்மளுடைய சட்டமன்றத்தில் ஒரு உரையாற்றுவாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 176 படி இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது யாருன்னா ஸ்டேட் கேபினெட் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. போன வருஷமே இது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. மாநில அரசாங்கம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த அந்த ஸ்பீச்சை படிக்காம ஆளுநர் தன்னிச்சையாக வேறு சில விஷயங்களை பேசிட்டு கிளம்பி இருப்பார். சரிங்களா? ஸோ அதுவே பெரிய எதிர்ப்புகளை தமிழக அரசியலில் கிளப்பி இருக்கும். இந்த வருடம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் அவர்கள் அந்த ஆளுநர் உரையை ஆற்ற வந்த ஒரு 3 நிமிஷத்துல ஒரு சில விஷயங்களை பேசிட்டு கிளம்பிட்டார். சரிங்களா? ஸோ என்ன ஒரு விளக்கம் ஆளுநர் மாளிகையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே ஆளுநர் உரை நிகழ்வதற்கு முன்னாடி தேசிய கீதம் தான் வாசிக்கப்படணும். ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது இசைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கே ஒரு இன்சல்ட் மாதிரியான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத ஆளுநர் தரப்புல இருந்து நமக்கு செய்தித்தாளில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னா போன வருஷமும் இதே மாதிரியான ஒரு நிலை, மறுபடியும் இந்த வருஷமும் இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது ஆளுநரும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக செயல்படணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் பல்வேறு தரப்புல சொல்லிட்டே தான் இருக்காங்க. பல்வேறு தீர்ப்புகளில் அரசியலமைப்பு முதிர்ச்சித்தன்மையோட நடந்துக்கணும் ஆளுநர்களும் முதலமைச்சர்களும் மாநில அரசாங்கங்களும் அப்படிங்கிறத சமீபத்தில் கூட ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போக்குகளாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு ஹெல்த்தியான பிரசிடென்ஸா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இட் இஸ் அன்ஹெல்தி அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்த போதிலும் குறையாகி விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்குன்னு சரியான அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அப்ரோச்சில் பண்ணணும். அந்த அப்ரோச் இல்லாமல் நிறைய பேரோட உதவி மட்டுமே இருந்துச்சுனாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால செஞ்சு முடிக்க முடியாது. திருக்குறள் எண் 468 அதிகாரம் தெரிந்து செயல்வகை. வேற என்ன செய்திகள் இருக்குன்னா, தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்மளுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6,36,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுல பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9,120 பேர் வாக்காளர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோழிங்கநல்லூர் தொகுதி. குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் அப்படிங்கிற தொகுதி இருக்கிறது. சரிங்களா? பேசிக்கான டேட்டா தான். எங்க அதிகம் எங்க கம்மி, மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. வயது வாரியாகவும் பிரித்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.